ஹாய் ஆமீஸ், வெல்கம் டு லூனா பிடிஎஸ் எஃப்எஃப் தமிழ். நம்ம இன்றைக்கி ஜங்குக்கோடைய எஃப்எஃப் உடைய செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மேட்ச் போலீஸ், ஓகேவா? இனிமேல் இந்த எஃப்எஃப் 2 டேஸ்க்கு 3 டேஸ்க்கு ஒன்ஸ் தான் வரும், ஓகேவா? தப்பாக நினச்சிக்காதீங்க. அண்ட் ஒரு ரிக்வெஸ்ட், கேட்ட அடுத்து இதெல்லாம் வராது. பிகாஸ் எனக்கும் கொஞ்சம் இது இருக்குது. நான் கண்டிப்பாக போடுவேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் பர்சனலாக இருக்கிறனால நான் 3 டேஸ்க்கு இல்லைன்னா 2 டேஸ்க்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக போடுவேன். வீக்லி ஒரு 2 to 3 டேஸ் வீடியோஸ் வந்துடும், ஓகேவா? இப்போ நம்ம எஃப்எஃப்குள்ளே போயிடலாமா? லாஸ்ட் சீனில் பார்த்தா ஜங்குக்கு உங்கள் நம்பர் வாங்கியிருப்பான். உங்கள் அம்மா ஜங்குக்கு கால் பண்ணிட்டு, தம்பி அவன் என்ன பேசினாலும் கண்டுக்காத தம்பி, அவன் கொஞ்சம் ஷார்ட் டெம்பர்னு சொல்ல ஜங்குக்கு ஆண்டி நான் பார்த்துக்கிறேன் ஆண்டி, கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அவனை ஃபோன் கட் பண்ணிட்டான். இப்போ என் ஜங்குக்கு தான் கால் பண்ணுறீங்க. உங்கள் ரூம் போய்ட்டு ஜங்குக்கு பண்ணுறீங்க எடுத்துட்டா. நீங்கள் பார்த்துட்டு ஜங்குக், சொல்லுவாயன், நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். என்ன பண்ணுற? எதுவும் பண்ணல. என்ன எனக்கு கால் பண்ணியிருக்க? நான் ஸ்ட்ரெயிட்டாக பாயிண்ட் வரேன். நான் சுத்தமாக பேசணும்னு நினைக்கல. ஏன் என் அம்மா கிட்ட பொண்ணு கேட்டு வந்த ஜங்குக்? கேட்கக்கூடாதா? கேட்கக்கூடாது. ஏன் நான் ஏன் கேட்கக்கூடாது? என் வாய் நான் கேட்டேன்னு பிடிச்சிருக்குன்ட்டு. ஃபர்ஸ்ட் நீ ஏன் கேட்ட பெர்மிஷன் கேட்டியா? நான் தான் ஆண்டி கிட்டே கேட்டேனே. என் அம்மா எல்லாம் அதுக்கும் ஓகே சொல்லுவாங்க ஜங்குக். ஏன் என்ன எங்கள் அம்மாவுக்கு ஒரு இது என்ன கல்யாணம் பண்ணி வைக்கணும், அவ்வளோதான். ஜக்கு உங்களுக்கு பார்த்துட்டு, ஏன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? பண்ணிக்க மாட்டேன். எனக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல ஜங்குக். ஜங்குள் பார்த்துட்டு, நான் என்ன பண்ணுறது வயன்? எங்கள் அம்மா கிட்டே பேசி, இல்லை எனக்கு வயன் வேணாம், நான் எதுனா பண்ணுறேன், வேறு பொண்ணு லவ் பண்ணுறதுன்னு சொல்ல. ஜங்குள் பார்த்துட்டு, என்னால் சொல்ல முடியாது வயன். நீங்கள் பார்த்துட்டு, ஏன்? ஏன்னா எனக்கு ஒரு நம்பர் பிடிச்சிருக்கு. மொரோவர் இந்த ஃபீலிங் இப்போ வந்தது கிடையாது. சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒன்று பிடிக்கும் தான். நீ தான் ஜங்கோக் சுற்றிட்டு இருந்தேன், லைக் ஃப்ரெண்டாக. நான் எப்பவுமே நான் ஃப்ரெண்டாக பார்த்ததில்ல. எனக்கு எப்பவுமே அம்மா ஃபீலிங்ஸ் இருந்துச்சுன்னா இன்னும் இருக்குதான். எனக்கு இந்த சான்ஸ் இன்னும் இல்லை வயன்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிட்டான். நீங்கள் பாரு எவ்வளோ கொழுப்பு பாருன்னு சொல்லிட்டு நீங்கள் கத்திக்கிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்கள் கீழே வரீங்க. உங்கள் அம்மா வயன், என்னம்மா ஜங்கோக்கிட்ட பேசினேன்? பேசினேன். நீயும் அவனும் நல்லா பிளான் பண்ணி வச்சுருக்கீங்களே, நடக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டீங்க. உங்கள் அம்மா நான் என்னடி பண்ணேன்? நான் என்னடி பிளான் பண்ணேன்? அவன் பொண்ணு கேட்டான், நானும் சரின்னு சொன்னேன். அதுக்கு சொல்லிட்டு உங்கள் அம்மா மனசுக்குள்ளேயே பேசிட்டு போயிட்டாங்க. நீங்களும் பால்கனியில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க. சின்ன பழக்கம் இருக்குது. நீங்கள் ரொம்ப டென்ஷன், எக்ஸ்ட்ரீம் டென்ஷன் தான் சிகரெட் மட்டும் எடுப்பீங்க. நீங்கள் மொட்டை மாடி போயிட்டு ஒரு சின்ன பாக்ஸ் எடுக்கிறீங்க, அதாவது சிகரெட் இருக்குது. நீங்கள் வா சொல்லிட்டு அந்த சிகரெட்டை எடுத்து வாயில் வச்சுட்டு, நல்ல புள்ளியை கூட கெட்ட புள்ளியாக்கணும்னு நினைக்கிறாங்களே சொல்லிட்டு என்ன சிகரெட் அடிச்சிட்ருக்கீங்க. அப்போ டக்குன்னு ஒரு ஃபோன் வருது. பார்த்தா ஜங்குக்கு தான். நீங்கள் பார்த்துட்டு ஃபோன் அட்டென்ட் பண்ணிட்டு என்னன்னு கேட்குறீங்க. ஜங்குக்கு இன்னும் ஒரு 2 வீக்ஸில் கல்யாணம், ஓகேவான்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிட்டோம். நீங்கள் என்னது 2 வீக்ஸில் கல்யாணமான்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கிட்ட கீழே வரீங்க. அம்மா என்னடி என்ன 2 வீக்ஸில் கல்யாணம் சொல்லிட்டு ஃபோன் வைக்கிறான்? ஆமாம். அம்மா என்ன விளையாடுறியா? நீ தான் பேசி பாடி இது பண்ணுன்னு சொன்னால் இப்போ என்ன பேசுகிற? வயன் என்னால் முடியாத வயன், நீ தான் கல்யாணம் பண்ணிக்கணும், அவ்வளோதான். எனக்கு ஜங்கு ரொம்ப பிடிக்கும், நல்ல பையன், நீ அவன் தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அம்மா என்னவா பேசுகிற? உங்கம்மா பார்த்துட்டு, வயன் இப்போதும் உன்கிட்ட கேட்டது 2 தான். ஒன்று நீ டாக்டர் ஆகணும்னு சொன்னேன், இன்னொன்று இப்போது கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்கிறேன், அவ்வளோதான். நீங்கள் பார்த்துட்டு என்னம்மா நினச்சிட்ருக்க? நான் டாக்டர் வேணா பைலட் பண்ணுன்னு சொன்னதுக்கு, இல்லை பைலட்டெல்லாம் வேணாம், அதுக்கெல்லாம் இது இல்லைன்னு சொல்லிட்டு ஏதோ பேசி டாக்டர் பண்ணி வச்சேன்.
என் லைஃப்பில் எல்லா இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் தான் எடுத்துப்பியா? நீங்கள் கத்துறீங்க உங்கள் அம்மா கிட்ட. உங்கள் அம்மா வந்து ஆமாம் நான் தான் எடுத்துப்பேன், நான் தான் உங்கள் அம்மா. நீ மட்டும் இந்த கல்யாணத்தை ஒத்துக்கிறேன்னா சத்தியமாக என் ஃபோட்டோ அந்த வாலை இதாகும், ஓகேவா? நான் செத்தா காணொலி தான் சொல்லிட்டு உங்கள் அம்மா போயிட்டாங்க. நீங்கள் வந்துட்டு என்ன எமோஷன் பிளாக் பண்ண சொல்லிட்டு நீங்கள் வந்து தலைமையில கை வச்சிட்ருக்கீங்க. இப்படி தான் உங்கள் டேஸ் போகுது. உங்களுக்கு எனக்கு கல்யாணம்லாம் வந்துச்சு, உங்களால் எதுவும் பண்ண முடியல. நீங்கள் சொல்கிறீங்க அம்மா வேண்டாம் வேண்டான்றீங்க. உங்கள் அம்மா நீ பண்ணோன்னா பண்ணணும், அவ்வளோதான். நீங்கள் வந்துட்டு இப்போ வந்துட்டு கல்யாணம் மேனேஜ் பண்ணி உட்காந்துட்ருக்கீங்க. ஜங்குக்கு வந்து பக்கத்தில் என்ன வயன் சந்தோஷமாக இருக்கான்னு கேட்குறான். நீங்கள் பார்த்துட்டு ஜங்குக் தயவு சேர்ந்து திரும்பிடு, இதில் மூஞ்சிலே குத்திடுவேன்டா. ஜங்குக் பார்த்துட்டு நான் அப்போ நின்பாடி அவன் திரும்பிட்டான். ஆஃப்டர் ஒரு 1 ஹவருக்கு கல்யாணம் முடிஞ்சிச்சு. இப்போ உங்கள் அத்தை தட் மீன்ஸ் ஜங்குக்குடைய அப்பா வந்துட்டு வயன் நான் என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணுன்னா, ஜங்குக்கும் அப்பா இல்லை, உனக்கும் அப்பா இல்லை. நீங்கள் சில நேரம் பார்த்துட்ருக்கீங்க. நானும் அம்மாவும் எங்கள் வீட்டில் இருக்கோம், நீயும் ஜங்குக்கும் எங்கள் வீட்டில் இருங்க. கிட்ட தானே வீடு, இப்படி இருந்து நல்லா தானே இருக்கோம். அவனும் முன்னாடிலேருந்து நான் கல்யாணம் பண்ணி தனியாக தான் இருப்பேன்னு சொன்னான். நீங்கள் ஜங்கு பார்த்து பார்க்குறீங்க. ஜங்கு வந்துட்டு என்ன அதெல்லாம் முன்னாடி சொன்னது, இப்போ முறைக்காத மாதிரி பார்க்குறான். ஜங்குக் சொல்லுங்கள் ஆண்டி. ஆண்டி இல்லைடா அத்தை. சொல்லுங்கள் அத்தை. நல்லா பார்த்துக்கூடா, கோபம் அதிகம், அவ்வளோவா கண்டுக்காத. ரொம்ப கோவப்படுவா, கோவப்பட்ட அடிப்பா, அதுக்கு திருப்பி நினச்சிடாதப்பா. நீ யாரும் போலீஸ் வேறு, கோவம் அதிகம் உனக்கு. அதெல்லாம் ஒன்று ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் உங்கள் அம்மாவும் பேசி முடிச்சிட்டாங்க. ஆஃப்டர் இப்போ நீங்கள் ஜங்கு வீட்டுக்கு தான் வந்திருக்கீங்க. அங்கே என்ன அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டு என்னதுமா பண்ணுறாங்க? முன்னுக்கு தெரியாத பையன் நீங்கள் பார்த்துட்டு ஏன் எனக்கு என்ன தெரியும் ரூல் இருக்கான்னு பார்க்குறீங்க. டாக்டர் உங்களுக்கு தெரியும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நீங்கள் வந்து பார்த்துட்டு என்ன கொழுப்பா அந்த மாதிரி பார்க்குறீங்க. ஜங்கு குடும்பம் வந்து எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ உங்கள் அம்மா உங்கள் சாரி கொடுத்துட்டு இது கட்டிட்டு வா. என்ன சாரி இதுன்னு பார்க்குறீங்க. ஒரு மாதிரி காட்டன் சாரி மாதிரி தான் இருக்கிறீங்க. பார்த்துட்டு எதுக்குமா காட்டன் சாரி? ஃபஸ்ட் நைட்டுக்கு என்ன சாரி, சில்க் சாரி தருவாங்க. நீங்கள் பார்த்து மடிக்கிறீங்க. போடி கட்டிட்டு ரூமுக்கு போ, டைம் ஆகுது. நடுமுகத்தை வேறு போகுது. நீங்கள் பார்த்துட்டு ஆமாம் இது நடுமுகத்தை தான் ஒரு கேடு வயன்றாங்க. நீங்கள் பார்த்துட்டு வேண்டான்றேன். இது கல்யாணம் படி வச்சு நல்ல முகூர்த்தம் போகுது, கெட்ட முகூர்த்தம் வருது சொல்லிட்டு நீங்கள் வந்து டென்ஷனாக பேசுகிறீங்க. அம்மா எப்போ டென்ஷனாகவே இருக்காதடி, கொஞ்சம் நேரம் சந்தோஷமாக இரு. அப்போ இப்படி சாவ போகிறேன். நீங்கள் பார்த்துட்டு இப்படி செத்தான் நல்லா தான் இருக்கும். பார்த்துட்டு போயிடுன்னு உங்கள் அம்மான்றாங்க. நீங்கள் வந்துட்டு ஆமாம் உனக்கு தான் கோவம் வருதுல்ல, நான் கோவப்பட்டால் மட்டும் கோவப்படாத வயன் பிபி விடுன்ற, நீ மட்டும் கோவப்படுறது மட்டும் தெரியல. பார்த்துட்டு போயிடு சாரீ கட்டிட்டு வான்றாங்க. நீங்களும் ஓகேன்னு சாரீ கட்டிட்டு வந்துட்டீங்க. உங்கள் அம்மா வந்து பால் இது கொடுத்துட்டு உள்ளே போ, தம்பி என்ன கேட்டாலும் எதுவும் சொல்லாமல் கொடுன்னு சொல்ல. நீங்கள் பார்த்துட்டு ஆமாம் அந்த படுத்து கேட்டோன்னே எல்லாம் வந்து கொடுத்துருவாங்க. இப்போம்மா வேலை செய்யுமான்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அனுப்பிச்சி விட்டீங்க. உங்கள் அத்தையும் உங்கள் அம்மா வந்து உங்கள் வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ நீங்களும் ஜங்குக்கு மட்டும்தான் இருக்கீங்க. நீங்கள் ஜங்குக்கு உட்காந்து பால் தரீங்க. ஜங்குக்கு வந்துட்டு பாலோ நீங்கள் வந்துட்டு பால் தூங்குறதுக்கு குளிச்சு தூங்குன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் சைடாக போய் பட்டு தூங்கிட்டீங்க. ஜங்குக்கு வந்துட்டு என்ன பண்ணுறேன்றான். வந்துட்டு தூங்குறேன், நைட் ஆகுதுல, டைம் 10 ஆகுது, தூங்குன்னு சொல்ல. ஜங்கு வந்துட்டு இன்றைக்கி என்ன நாள் தெரியுமா? இன்னைக்கா வெனஸ்டே. காமெடியாடி என்ன நீ தானே கேட்ட நாள் வெனஸ்டே. நான் ஃபர்ஸ்ட் நைட்டு எனக்கு சொல்கிறான். அவன் சிரிச்சுக்கிட்டு வெக்க போயிட்டு சொல்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு ஐயா ஃபர்ஸ்ட் நைட்டா, அந்த ஆசைலாம் வேணாம் தம்பி, தூங்குங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தட்டி விட்டு தூங்கிட்டீங்க. ஜங்கு வந்துட்டு என்ன நீங்கள் பார்த்துட்டு பண்ணதே ஃபோர்ஸ்ட் மேரேஜு, நீ எல்லாம் போலீஸ்ன்னு வேண்டி சொல்லிடாத. என் வேணா பார்த்தா அசிங்கமாக பேசுவான். ஜங்கு பார்த்துட்டு
நான் நல்ல இது தானே. ஆமாம், என்ன லோ தெரியுதா? ஒரு பொண்ணுக்கு பிடிக்காம கல்யாணம் பண்ணக்கூட தெரியுங்கள? ஆமாம், அது இதில் எனக்கு பிடிக்காம தானே கல்யாணம் பண்ணேன். அப்போ நீ லா இல்லையா? மீறிட்டல என்ன சொல்லிட்டு இங்கே போயிட்டீங்க. ஜங்கு வந்துட்டு ஏதாவது கிரிமினல் பாடி பேசுகிறான்னு பார்க்குறான். நீங்களும் பட்டு தூங்கிட்டீங்க. ஜங்குக்கு இவ கூட பேசினாமா ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு அவனை தூங்கிட்டான். அடுத்த நாள் காலையில் வந்து யாரோ வந்து பெல்ல வந்து கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஜங்குக்கு தான் ஃபஸ்ட் எழுந்திருப்பான். நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து நைட் டியூட்டி தான் ஜங்கு தெரியும். ஆனால் வந்து எதுவும் சொல்லலை. அவனும் வந்து வெளியே வந்து பார்க்குறான். பார்த்தா உங்கள் அம்மா தான். சொல்லுங்க த. இல்லை வயன் தூங்கிட்டுருக்கா த. பூஜை பண்ணல, இது அவளை ஏஞ்சிக்க சொல்லலாம் தம்பி. அத்தை அவளுக்கு நைட் டியூட்டி இருக்குல்ல. இல்லை தம்பி, நான் அவளை லீவ் பண்ண சொன்னேன். அவள் நார்மலாகவே லீவ் போட மாட்டாத்த. கல்யாணத்துக்கெல்லாம் லீவ் சான்ஸே இல்லை. அது பிடிக்காம அது கல்யாணத்தை. அவள் வந்து அவளுக்கு ஒர்க்லோட் அப்போ அதிகமாயிடும். அவள் போட்டோம் த. இப்போ தூங்கிட்டோம். இது வேணும்னா அவளுக்கு எத்தனை மணிக்கு இது இருக்குது தம்பி? ஈவினிங் ஷிஃப்ட் இருக்குது, நைட் ஷிஃப்ட் இருக்குது தம்பி. இன்றைக்கி ஒரு நாள் நான் நைட் போக சொல்கிறேன் த. ஈவினிங் பூஜை வச்சுக்கலாம். இப்போ வேணான்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் சொல்லிட்டு போயிட்டான். அவங்க அம்மா சரி புள்ள தூங்குன்னு சொல்லிட்டு அவங்களும் விட்டுட்டாங்க. இப்போ நீங்கள் என்ன தூங்கிட்டீங்க? ஒரு 10 to 11 o'clock அந்த டைமில் எழுந்திக்கிறீங்க. ஜங்குக்கு வந்து ஏதோ படிச்சிட்ருக்கான் புக்கு. நீங்கள் பார்த்துட்டு என்ன பண்ணுற? படிச்சிட்ருக்கேன். அதான் என்ன படிக்கிறேன்? ஹவு டு மேரி அ பியூட்டிஃபுல் கேர்ள். நீங்கள் பார்த்துட்டு மேரியா? டிப்ஸ் இருக்குது இதில். நீங்கள் பார்த்துட்டு ஆமாம், இந்த மூஞ்சிக்கு டிப்ஸ் தான் கேடுன்னு சொல்லிட்டு நீங்கள் குளிக்க போயிட்டீங்க. ஜங்கு வந்துட்டு என்னதும் என்ன பேசணும் கேடுன்னு சொல்லிட்டு போகலான்னு சொல்லி ஜங்கு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஆஃப்டர் ஒரு 1 hour அப்புறம் நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்க. ஜங்கு வந்துட்டு பார்த்துட்டு வயன் என்ன இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் நைட் ஸ்டே எடுத்துக்கிறியா? நீங்கள் வந்துட்டு ஏன்? இல்லை அத்தை இருந்தாங்க. என்ன சொன்னாங்க? பூஜை பண்ணோன்னாங்க. ஆமாம் சொன்னாங்க நேற்றே. எழுப்பியிருக்கலாம்ல. அதெல்லாம் பரவாயில்ல. ஈவினிங் வந்து வச்சுக்கலாம் பூஜை 4 மணிக்கு. நீ ஒரு 6 மணிக்கா இன்றைக்கி போறியா? நீங்கள் பார்த்துட்டு எனக்கு தெரியல அவங்க வந்து கொடுப்பாங்களான்ட்டு. வயன் கேட்டு பரவாயில்ல. நீங்களும் வந்து உங்களுக்கு வந்து ஹெட் ஒருத்தர் இருப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் க்ளோஸ் தாங்க கூட. அவங்க வந்துட்டு வயன் என்ன கால் பண்ணியிருக்க? மியா சொல்லு. ஹாப்பி மேரேஜ் லைஃப். தேங்க்யூ. எனக்கு வந்து இன்றைக்கி மட்டும் நைட் ஷிஃப்ட் கிடைக்குமா? ஆமாம் கேட்க வந்துட்டேன். கல்யாணம் இருக்குது, அடுத்த நாள் நான் அந்த ஆஃபீஸ் வரேன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஹாஸ்பிட்டலுக்கு. அதுக்கு என்ன பண்ணுவோம் மியா? ஒரு 1 week லீவ் எடுத்துக்கோ மியா. அதெல்லாம் வேணாம் மியா. வயன் கெடுத்துக்கோ வயன். நீங்களும் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு அந்த லீவு சேங்ஷன் பண்ணிட்டாங்க. நீங்களும் ஓகே அந்த அன்றைக்கி நல்லா தூங்கணும்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டீங்க அந்த லீவை. இப்போ ஜங்குக்கு வந்து உங்களை பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? 1 week லீவே கொடுத்துட்டாங்க. எனக்கு பார்த்துட்டு ஆமாவா? ஆமாம். ஓகே சொல்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு ஏன்னா ஓகே ஒன்றும் இல்லையா? ஓகேன்னு சொன்னேன். நீங்களும் அவன் என்ன பேசுனாலும் நீங்கள் நெக்கில் தான் பேசுகிறீங்க. ஜங்குக்கு வந்துட்டு என்ன ரொம்ப நெக்கில் பேசுகிற நம்மளுக்கே கோவம் அதிகம். இவன் பேசினான் அம்மா என்னன்னு சொல்லிட்டு அம்மா இன்னும் சண்டை கருவான்னு சொல்லிட்டு ஜங்கு சைலண்ட்டாக இருக்கான். இப்படி தான் உங்கள் டேஸ் போகுது. உங்களுக்கு பூச்செல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து உங்கள் அம்மா வந்துட்டு வயன் நீங்கள் என்ன சாரிம்மா. என்னம்மா சாரி? பிடிக்காம கல்யாணம் பண்ணி வைக்கிற கேட்டால் இல்லை நல்ல பையன். டைலாக் மட்டும் நல்லா வருதுல்ல உனக்கு? வயன் எனக்கு வயன் இது மட்டும்தான் முதல்ல குத்திட்டல. என் வயன் இப்பெல்லாம் பேசாத வயன்.
இப்படி எப்படிமா பேசுகிறோம்? நான் நல்லது தானே பண்ணேன். நீங்கள் வந்து சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ உங்கள் அத்தையும் ஜங்க்கு வராங்க. வந்துட்டு ஜங்கு வந்து உங்கள் பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டு டிஸ்டன்ஸ். நீங்கள் வந்து அந்த ஸ்கில் தான் சொல்லியிருப்பீங்க வந்துட்டு. ஏன் நான் டிஸ்டன்ஸ் சொல்லிட்டு உங்களுக்கு இப்படி கிட்ட வந்து உட்காடுறோம். நீங்கள் பார்த்துட்டு போகிறேன் படிச்சின்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் அம்மா உங்கள் அத்தை பார்த்துட்டு என்ன வயன் எனக்கு சீக்கிரமாக பேரன் பேத்தி வந்துடுமா சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் வந்துட்டு என்னது அதுதான் சீக்கிரமாக எனக்கு ஒரு பேரன் பேத்தி வந்துடுமான்னு கேட்டேன். நீங்கள் பார்த்துட்டு ஜங்கு பார்த்து மடிக்கிறீங்க. ஜங்கு வந்து இதில் நான் கேட்கணும் நான் கேட்க சொல்லலை சொல்லிட்டு ஒன்று பார்த்துட்ருக்கான். நீங்கள் அத்தை இது நான் எதுவும் சொல்லலை வயன். எனக்கு என்ன ஒரு 1 இயரில் குத்தா போகணும் ஓகேவா சொல்லிட்டு போயிட்டாங்க. நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு ஒரு பாடி எம்பாரஸாக தோணுது. நீ வந்துட்டு ஓ என்னடா கேட்டுட்டு போகிறாங்கன்னு பாட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் ஜங்கு பார்த்துட்டு என்ன சொன்னேன்? ஏன் நான் எதுவும் சொல்லலடி. ஃபஸ்ட்டு நீயும் அத்தையும் ஏதோ பேசிட்டீங்க. என்ன பேசுனீங்க? அதுவா அம்மா வந்துட்டு சும்மா பேசிட்டு இருந்தேன். இப்போ அம்மா வந்துட்டு எப்போடா பேரனோ பேத்தியோ போடுவாங்கன்னு கேட்டாங்க. நான் வந்துட்டு யாருக்குமா தெரியும் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு என்ன தெரியல உங்ககிட்ட இப்போ சொல்லிட்டு போகிறாங்க. நான் என்ன பண்ணோம்? நீ ஜங்கு பார்த்துட்டு ஓடா வீட்டுக்கு எனக்கு செத்தன் பாடு பார்க்குறீங்க. ஜங்கு வந்துட்டு செத்தம் புரிஞ்சிச்சு. இந்த மூஞ்சி பித்தா புரிஞ்சிச்சு செத்தம்னு சொல்லிட்டு நான் அந்த எச்செல்லாம் முழுகிட்டு இருக்கான். ஓகே நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாமா? பாய். தப்பாக நினச்சிக்காதீங்க ஷார்ட்டாக இருக்கன்ட்டு. ஏன்னா என்னால் அதுதான் ரெக்கார்ட் பண்ண முடியுது. இது இல்லாமல் நான் வந்து ஒரு 2 to 3 டேஸ்லேயே பார்த்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிடலான்னு இருக்கேன். ஏன்னா எனக்கு நிறைய வேலை இருக்குது ஓகேவா. இது வந்து என் ஹாபினால நான் பண்ணிகிட்ருக்கேன் ஓகேவா. நான் வந்து நெக்ஸ்ட் பார்ட் பார்க்கலாம். இது 2 days 3 daysலாம் நெக்ஸ்ட் பார்ட் வந்துடும் ஓகேவா. பாய்.